வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஒரு மெமோ பார்த்திருப்போம். ஜூன் 28, 29 சொல்லிட்டு எக்ஸாம் டேட் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த டேட் வந்து அவங்களே கொடுத்த மெமோ தான். அந்த டேட் படி நடக்கும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா, இப்போ அவங்களே அபிஷியலா ஏன் இவ்வளவு நாள் வந்து தெரியப்படுத்தல, இந்த ஜூன் மாசத்துல இன்னைக்கு தேதி 9 ஆயிடுச்சு, இன்ன வரை சொல்லலையே எக்ஸாம் டேட் தள்ளி போகுதுன்னு ஒரு ரூமர்ஸ் இதை கேள்விப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. இன்னைக்கு அவங்களே ஒரு மெமோவை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த மெமோவை நான் அப்படியே உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன், அப்படியே பாருங்க. ஓகேவா, இதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி அபிஷியலா ரிலீஸ் பண்ண மெமோ. அந்த டேட்டை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா ஓகேவா, என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி. ஓகேவா, ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களோட ஆர்டர் படி தான் இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்றாங்க. இந்த டேட்டை, எக்ஸாம் டேட்டை வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, விரைவில் வந்து நாங்க குயிக்கா இன்ஃபார்ம் பண்றோம் எக்ஸாம் டேட்டை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெமோ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து நான் எக்ஸாம் டேட்டை தள்ளி வைக்கிறேன், சீக்கிரமாவே நாங்க உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா, இந்த தள்ளி வைக்கிறது எந்த ரீசனுக்காக தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நான் வந்து இந்த எக்ஸாமை நான் போஸ்ட்போன் பண்றேன், தள்ளி வைக்கிறேன். என்ன ரீசன் சொல்றது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நான் தள்ளி வைக்கிறேன், எக்ஸாம் டேட்டை விரைவில் வெளியிடுறேன் அப்படின்ற தகவலை நம்மளுக்கு கொடுத்திருந்திருக்காங்க. அபிஷியலான நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இதுதான் அவங்களுடைய மெமோ. ஓகேவா, கவர்மெண்டோட ஒரிஜினல் மெமோ இது நம்மளுக்கு. அதாவது ஜூன் 28 சொல்லி இப்ப பயப்பட தேவையில்ல. ஜூன் ஜூலை எக்ஸாம் மேக்சிமம் வர, அதாவது ஜூன்ல வர வாய்ப்பில்லை, ஜூலைலயும் வர வாய்ப்பில்லை. ஆகஸ்ட் மந்த் நோக்கி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா, அதுலயும் ஒரு சில பேர் வந்து ஆகஸ்ட் மந்த்னு அடிச்சு சொல்றதுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஆகஸ்ட் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, ஒரு சில இடத்துல வாய்ப்புகள் இல்ல. ஒரு சில கேஸ் எல்லாம் உள்ள இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த இடியாப்ப சிக்கல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்துருப்பேன். பிளஸ் இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த டைரக்ஷன்ல என்ன சொல்ல வராங்க, இது எதை பத்தினது, இது ஃபுல் டீடைல்ஸுமே உங்களுக்கு, இந்த கேஸ் டீடைல்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, இப்ப நம்மளுக்கு ஜூன் 28 எக்ஸாம் கிடையாது, ஆகஸ்ட் மந்த் நோக்கி போகுது அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு டீடைல்ஸ். ஆகஸ்ட் மந்த்லயும் எந்த டேட், ஆகஸ்ட் மந்த்ல டிஎன்பிசி ஒரு சில எக்ஸாம்லாம் நடத்துறாங்க. ஆல்ரெடி டேட் எல்லாம் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த டேட்ல எல்லாம் நடக்கும், அந்த டேட்ல எல்லாம் இன்னொரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கிற டேட்ல இன்னொரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்காது. ஓகேவா, அதனால ஒரு சில டேட் பிக்ஸ்டா இருக்குது. மீதி இருக்கிற டேட்ல மட்டும் தான் 2 வாரம் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்குது. ஒண்ணு வச்சா அந்த 2 வாரத்துல வைக்கணும், இல்ல அப்படின்னா வைக்க முடியாது. அதுலயும் கேஸோட தன்மையை பொறுத்து தான் வந்து அந்த ஆகஸ்ட் நோக்கி போறதும், இல்ல அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு இழுத்துட்டு செப்டம்பரை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா, ஆகஸ்ட்னு சொல்றதும் கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு தோராயமாக. அனைத்து அகாடமிக்களும் சொல்றதும் ஒரு தோராயமாக சொல்றதுதான் தவிர கட்டாயம் கிடையாது. ஓகேவா, கேஸோட டீடைல்ஸ் எதனால என்ன இடியப்ப சிக்கல்ன்றத திருப்பி நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃப்ரீயா உட்காந்து ரீகால், இப்ப ஷெட்யூல் ஒரு ரீஷெட்யூல் போட்டு பொறுமையா உட்காந்து நீங்க ரீகாலை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.